வெல்கம் ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது ட்ரக் சிமுலேட்டர் கேம்ஸ். ஃபஸ்ட்டு லோடிங் ஓட்ட போகிறோம். இந்த ட்ரக் எடுத்துக்கலாம். இது நல்லாயிருக்கும். இந்த ட்ரக் ஓட்டுறக்கு. ட்ரக் எடுத்தாச்சு. இனி நம்ம வண்டி எடுத்துகிட்டு போய் ஜாப்பு செலக்ட் பண்ணி ஓட்ட வேண்டியதான். ஜாப் செலக்ட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இருட்டாக இருக்கிறதுக்கு காரணம் நைட்டு டியூட்டி போட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நைட்டில் வண்டி எடுத்து ஓட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லைட் போட்டாச்சு. ரைட் ஜாப் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். அது போய் தான் லோடு இறக்க போய்கிட்டு இருக்கோம். நைட் டியூட்டி பார்த்து கொடுத்தாங்க. சிக்னல் ஓகே, சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சு. போகலாம். நைட் டியூட்டி கொடுத்துருக்கோன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். A few moments later. அது ஒன்றும் இல்லை பஸ், அப்போ வண்டி ஆஃப் ஆகும். நான் தான் வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி போயிட்டுருக்கேன். நைட் நேரத்தில் ரோடு கொஞ்சம் தெருவிலலாம் லைட் போட்டு வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெறும் இருட்டுக்குள்ளேயே விட்டாங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ரோடு நைட் நேரத்தில். பார்த்தா பொழுது விடியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொழுது விடியுது. நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். எங்கேயாச்சும் கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி ரெஸ்ட் எடுக்கணும், சாப்பிடணும். பார்த்தா கொஞ்சம் நல்ல பொழுது விடிஞ்சு வருது. எங்கேயாச்சும் ரெஸ்ட் எடுக்கிற இடம் இருந்தால் கொண்டு போய் ரெஸ்ட் எடுக்கணும், சாப்பிடணும். நமக்கு முன்னாடி எந்த வண்டியுமே காணுங்க. இல்லை சைடில் தான் போகிறாங்க. முன்னாடி ஒரு வண்டியும் காணும். ரைட் ரோடு திரும்பணும். கொஞ்சம் தாண்டி வந்துட்டேன். அதனால் ரிவர்ஸ் எடுத்து வண்டியை திருப்பிக்கலாம். வண்டி வேறு இன்னும் லாங்க் வண்டி பாருங்கள், எவ்வளோ ஒரு ட்ரெய்லர் கொண்டுட்டு வரணும். லாங் வண்டி கொஞ்சம் திருப்பறக்கு சிரமமாக இருக்கும். ரிவர்ஸ் எடுத்து தான் திருப்பணும். திருப்பிடு போகலாம். ரைட் திருப்பிடு அப்படி.
சைடு எடுக்கிறவங்க லெஃப்ட் எடுக்காங்க, ஹார்ன் அடிக்கலடா. ஹார்ன் அடிக்காமல் நீங்கள் சல்லு சல்லு போனால் நான் எப்படா வண்டி ஓட்டுறது? பாரு எப்படி வாரான்னே தெரிய மாட்டேங்குது. வேகம் இந்த வேகம் போகிறாங்க. நம்ம வண்டி 70க்கு மேலே ஏறவே மாட்டேங்குது, ஸ்பீடே போக மாட்டேங்குது. இதை ரைட் எடுக்கணுமா? ரைட் எடுத்து ரைட்டு லெஃப்ட்டு தான் போகணுமா? போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் நல்லாயிருக்கும், வண்டி ஓட்ட சூப்பராக இருக்கும். ரோடு எல்லாம் கிளியராக ஜம்முன்னு இருக்கும். எவ்வளோ தூரம் தானே நானும் போய்கிட்டே இருக்கேன், வண்டி போய்கிட்டே இருக்கு. இன்னும் 100 கிலோமீட்டருக்கு மேலே போக வேண்டியது இருக்குது. போகும்போது சாப்பாடு பசி வண்டி லோடு அதிகம் சாலும் இழுத்து போக முடியும். இது முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறீங்களா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி சிமுலேட்டர் கேமுங்க அடிக்கொருக்கா நம்ம சேனலில் வரும். இருட்டு வேறு ஆகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாகிட்டே இருக்கு. ஒரு நைட்டு ஒரு பகல் இப்போ இருட்டாகிக்கிட்டு இருக்கு. இன்னும் போய்கிட்டு இருக்கு. 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு இருட்டு வேறு ஆயிடுச்சு. இப்போ லைட் போட்டுக்கலாம். லைட்டு போட்டாச்சு. கொஞ்சம் மழை வருமோ தெரியுது. மழை வந்ததுன்னா இதை விட ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் வண்டி ஓட்டுறது, ரோடே தெரியாது. சொன்ன மாதிரியே மழை வந்துருச்சு. மழை வரப்போகுது. மழை வந்துருச்சு. மழை வந்தால் ரோடே தெரியாது. இருட்டு நைட் நேரம் மழை வந்ததுன்னா ரோடு போகும், குத்து மதிப்பாக தான் போகணும். அதுலேயே மழை விட்டுருச்சா? மழை நின்றுச்சு, மறுபடியும் விடிய போகுது. விடியற கண்டிஷன் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம போய்கிட்டு தான் இருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேம் பிடிச்சிருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த மாதிரி யாராவது சிமுலேட்டர் கேம் விளையாடுவீங்களோ அவங்கள கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வண்டி கொண்டு போய் பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். நம்ம லாங் வந்தாச்சு, இன்னொரு 100 கிலோமீட்டருக்கு மேலே போக வேண்டியிருக்கு. அதனால் வண்டி பெட்ரோல் போட்டுக்கலாம். வண்டி இன்ஜின் ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பெட்ரோல் ஃபுல் பண்ணிடுவோம். ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ சாப்பிடணும், தூங்கணும். இப்போ 2 இடம் இருக்குது. முதல் தூங்குவோம். தூங்கி எழுந்திரிப்போம். நான் லாங் ட்ரைவ் ஒரு மாதிரி தூங்கினா தான் ரெஸ்ட்டு. 1 hour later. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளப்பலாம். அதுக்கு முன்னாடி சாப்பிடணும். விதேஷ் எடுத்துக்கலாம். விதேஷ் போகும். முன்னாடி இப்போ சாப்பிடணும். இப்போ சாப்பிட்றலாம். வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடி வண்டி எடுத்தால் நம்ம வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். நைட் நேரம் ட்ரிப்பாக கொடுத்துட்டாங்க இப்போ. அதனால் இருட்டாக தெரியும். பகலாக இருந்தால் நல்லாயிருக்கும். லைட்டை போட்டுக்கலாம். லாங் லைட் போட்டுக்கலாம். இப்போ வண்டி ரிவர்ஸ் எடுக்கணும். வேண்டாம், இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் தான் இருக்குது. சில நாளைக்கு போயிடலாம். மறுபடியும் மழை வந்துருச்சு. ஆஹா, மழை நம்மளை விடாது. மழை வந்தாலே ரோடே தெரியாது. குத்து மதிப்பாக தான் போய்கிட்டு இருக்கேன். வேகத்தையும் குறைச்சாச்சு. மழை வந்தால் வேகம் கம்மியானா குத்து மதிப்பாக ரோடே தெரியாது. இப்படியும் ஒரு வழியாக போய்கிட்டு இருக்கேன் மெதுவாக. எப்போ தாண்டா விடியும்? மழை விட்டால் நல்ல மழை பெய்கிறது. நானும் போய்கிட்டே இருக்கேன். இடம் வந்துக்கிட்டு எவ்வளோ லாங் போய்கிட்டே தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. போனோம்னா நம்ம பொருளை பத்திரமா கொண்டு போய் இறக்கிடலாம். சிக்னலா? சிக்னல் நான் ரூட்டு மாறி வந்துட்டேன். இன்றைக்கி போய் சுற்றி வருவோம். ரிவர்ஸ் போட்டு சுற்றி தான் ஆகும். போய் சுற்றி வந்துடுறோம். பக்கம் வந்தாச்சு.
நானும் சுற்றி வளைச்சி ஓட்டேன். சுற்றி அங்கேயே வந்துக்கிட்டு இருக்கு. இருட்டு நேரம்னால கரெக்டாக ரூட்டு தெரியும். அவ்வளோதான், பக்கம் வந்து விட்டோம். அந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலர், அதுதான் அங்கே கொண்டு போய் தான் ட்ராப்பிங் பாயிண்ட்டு. அவ்வளோ பக்கம் வந்தாச்சு. இப்படியே நைட் நேரத்தில் அப்படியே பக்கம் வந்து விட்டேன். அவ்வளோ இது ஓகே கொடுத்துட்டு கொண்டு போய் ட்ராப்பிங் பண்ணுற இதுதான். நம்ம பொருளை கொண்டு இறக்கிடலாம். இப்போதான் இதுதான் நம்ம லொக்கேஷன். இதுக்குள்ளே கொண்டு போய் வண்டி கரெக்டாக நிறுத்தினோம்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. பொருளை இறக்கிட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். இப்படியே ஒரு வழியாக 2 நைட்டு ஒரு பகல் இடத்துக்கு கொண்டு வந்து கரெக்டாக கொண்டு போய் ட்ராப் பண்ணணும். இல்லை அந்த வெள்ளைக்கோடு வந்து பச்சை கலரில் ஆகணும். பச்சை கலர் லைட் ஆனால் ஓகே டன்னு அர்த்தம். வந்துரு பச்சை கலர் வந்துருச்சு. ஓகே, பச்சை கலர் வந்துருச்சு. அவ்வளோதான், கொண்டாந்து இருக்காச்சு. அவங்க கொடுத்த பொருளை பத்திரமா கொண்டாந்து ஒப்படைச்சாச்சு. அமௌண்ட்டை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டு, லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரக் சிமுலேட்டர் வீடியோ வரும் நம்ம பேஜில்.